பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேதவசனம் பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலைகளிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. காரணம், ஒரு காரியம் நாம் துவங்கும் போது சில வேளைகளில் சிறிய காரியமாக இருக்கலாம், இல்லை என்றால் பார்க்கும்போது அது ஒரு சாதாரண விஷயமாக, ஐயோ நான் எப்படியோ பெரிய விஷயமாய் செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு சாதாரண விஷயமாகிவிட்டது என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். காரணம், அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் அதன் முடிவு சம்பூர்ணம் படுத்துகிற ஒரு தேவனை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். காரணம், அநேக காரியங்களிலே கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அந்த பொறுமையானது இல்லை என்றெல்லாம் காத்திருப்பதானது ஒரு நாளும் அது தீமைக்கு நேராய் நடத்துவதில்லை. அந்த நமக்கு பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்திலே பல பாருங்கள், ஆபிரகாமுடைய பொறுமையை பாருங்கள், யோபுடைய பொறுமையை பாருங்கள். யோபு எவ்வளவு சூழ்நிலைகள் வந்து கர்த்தருடைய காரியத்திற்காக அவனுக்கு நிறைய காரியங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல முடியுது. ஆனாலும் வகையறுக்க முடிந்தாலும் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தபடியினாலே இத்தனை அழிவுகள் வந்த போதிலும், ஒருவேளை துவக்கத்திலே அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்து மாற்றப்பட்ட போதிலும் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காததினாலே அவன் சகலவற்றையும் இரண்டத்தனையாய் திருப்பி கொண்டான். பாருங்கள், அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் துவக்கம் அற்பமாய் காணப்பட்டாலும் அதன் முடிவு ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அள்ளி துவங்குதே விதைக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். இன்றைக்கு கண்ணீரோடு சில காரியங்களை விதைத்து கொண்டிருக்கிறீங்களா? விதைத்தும் பலன் இல்லாதபடி காத்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காய் அற்புதம் செய்ய போகிறார். கலங்காதிருங்கள். துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லதாய் உங்களுக்கு அமைய போகிறது. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். God bless you all.